ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வரைவு நிறைவேற்றம். சிவகாசி வெடி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளி ஒருவர் பலி, 5 பேர் படுகாயம். விபத்தில் காலை இழந்த வீராங்கனை அருணிமாவிற்கு தொடர்வண்டித்துறையில் வேலை வழங்க ஏற்பாடு. சென்னை அருகே ஆவடியில் கைபேசி கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் மீட்பு. ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை சீர்குலைக்க அரசியல் சக்திகள் சதி செய்வதாக அண்ணா ஹசாரே புகார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் கூடலூரில் கனமழை, கோடை வெயிலால் காட்டுத்தீ பரவும் ஆபத்து தவிர்ப்பு. சேலம் அருகே சரக்குந்து மோதியதில் இருசக்கர ஊர்தியில் சென்ற 2 பேர் உயிரிழப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் காசிப்பட்டினம் அருகே கடலில் மாயமான மற்றொரு மீனவரின் உடல் கண்டெடுப்பு. மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மக்கள் நலனில் கவனம் செலுத்தவில்லை என ராகுல் காந்தி புகார். பாகிஸ்தானுடன் இந்திய வீரர்கள் மட்டைப்பந்து விளையாட தடையில்லை என எஸ்.எம். கிருஷ்ணா விளக்கம். மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.